கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டியமைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபடி அவரை நெருங்கி சேர்க்கக்கூடிய அளவிற்கு அமைய பெற நாம் பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்திற்காகவும் அவருடைய வார்த்தைகளுக்காகவும் காத்திருப்போம். Cross, the principal symbol of Christian, recalling the crucifixion of Christ. கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை ஒரு மனிதனுடைய மனதிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சின்னம் அல்லது பிம்பம் சிலுவை. நாம் கிறிஸ்தவர்கள் என்று இவ்வுலகிற்கு நம்மை அடையாளப்படுத்துவது சிலுவை. கிராஸ், சிலுவை. தேவனுக்கு பிரியமானவர்களே, இது ஒரு மங்களகரமான சின்னம் அல்ல. இட் வாஸ் a tool to punish criminals in Roman time. ரோமர்களுடைய நாட்களில் ஒரு சட்டம் தவறிய ஒருவனை தண்டிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு தண்டிக்கும் பொருள். மரணத்தை கொடுப்பதற்காக, மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்காக ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையை நிறைவேற்றுவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாதனம். சிலுவை ஏன் விசேஷம்? why it is so very important? தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார் என்பதை, நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டார் என்பதை நமக்கு காட்டுவது இந்த சிலுவை. மிஸ்ஸஸ் ஒயிட் ரொம்ப அழகாக சொல்றாங்க, ஒருவன் கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிப்பான் என்றால் அவனது வாழ்க்கை மாறும். When someone ponders upon the crucifixion of Jesus, his lifestyle will change. அப்படி என்றால் இந்த சிலுவையில் அடங்கி இருக்கக்கூடிய சத்தியம் என்ன? What is cross? It is where the ultimate ransom for the entire world has been offered by Jesus Christ. தன்னுடைய மரணத்தின் மூலமாக அந்த பாவத்திற்கு செலுத்தியாக வேண்டிய அந்த கிரயத்தை செலுத்திய இடம் சிலுவை. பாவம் சரியான நிலையில், சரியான விதத்தில், சரியான இடத்தில் சந்திக்கப்பட்டதுதான் அந்த சிலுவை. God has done most wonderful thing in most awful manner.
மிக உன்னதமான ஒரு காரியத்தை கொடூரமான நிலையில் அவர் சந்தித்தார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் சிலுவை என்றால் என்ன? வாட் இஸ் கிராஸ்? இட் மீன்ஸ் he paid it all. சிலுவை என்றால் என்ன? அவர் நமக்காக எல்லாவற்றையும் செலுத்தி விட்டார். And he washed the stain of blood. பாவத்தின் நிமித்தமாக மனுக்குலத்தில் படிந்திருந்த அந்த இரத்த கரைகளை அவர் என்ன செஞ்சார்? நீக்கினார். சிலுவை என்ன சொல்லுகின்றது? சர்வலோக பாவத்தை தேவன் தன்னுடைய நீதி நிமித்தமாக சந்தித்த ஓர் இடம் சிலுவை. அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த சிலுவை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விடுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இடம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். Christ has made the salvation possible to all at one stretch. அவருடைய பாடு மரணத்தின் நிமித்தமாக கிறிஸ்து சர்வலோகத்திற்கும் பாவ நிவாரணியாக அவர் மாறி பாவ பலியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து ரட்சிப்பு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொந்தம் என்று கூறினார். சிலுவை பாவிகளுக்காக தன் பாவமற்ற குமாரனை கொடுத்த தேவன் கொடுத்த இடம். Whenever we see the cross, we are reminded of the pain that Christ has met, the ransom that he has paid. எப்பொழுதெல்லாம் ஒருவன் சிலுவையை தியானிக்கின்றான் என்றால் அப்பொழுதெல்லாம் தேவன் பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பட்ட அந்த பாடு வலி அந்த மரணத்தை அது குறிக்கின்றது. சிலுவையை தியானிக்கும் பொழுதெல்லாம் எனக்காக தேவன் நான் செலுத்த வேண்டிய அந்த கிரயத்தை செலுத்திவிட்டார் என்பதை நமக்கு அது உறுதி செய்கின்றது. ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவை, இட் ஹஸ் நோ பவர் ஆன் இட்ஸ் ஓன். சிலுவை என்று சொல்லப்படுவதற்கு எந்த தனிப்பட்ட வல்லமையும் கிடையாது. அதற்கு எந்த தனிப்பட்ட பரிசுத்தமும் கிடையாது. It symbolizes what Christ did for us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எதை செய்தாரோ அதை சொல்லுகின்றது, அவ்வளவுதான். There is nothing in the cross itself. சிலுவையில் வேற எதுவும் இல்லை, எந்த வல்லமையும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்தார் என்ற அந்த சத்தியத்தில் தான் எல்லாம் இருக்கின்றது. கிறிஸ்துவனுடைய நாட்களுக்கு பிறகு சபை சரித்திரத்தை நாம் சற்று புரட்டி பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவனுடைய நாட்களுக்கு பிறகு கிறிஸ்தவர்களை அடையாளப்படுத்துவதற்கு அவர்கள் வைத்திருந்த ஒரு உபகரணம் அல்லது ஒரு அடையாளம் என்னவென்றால் சிலுவை அல்ல, டவ், புறா, ஷிப், கப்பல், ஆங்கர், நங்கூரம், லயர், இந்த வாத்திய யாழ் என்று கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா, இவைகள் தான் கிறிஸ்துவர்களை அடையாளப்படுத்துவதற்கு என்று வைக்கப்பட்ட ஒரு அடையாளம். செயின்ட் சைப்ரஸ் என்று சொல்லக்கூடிய the father 3வது நூற்றாண்டில் என்ன செய்தார்? To show the redemptive death of Jesus, he introduced
the cross. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மீட்பின் விதத்தை குறிக்கும் வண்ணமாக இந்த சிலுவையை 3வது நூற்றாண்டில் செயின்ட் சைப்ரஸ் என்று சொல்லக்கூடியவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணார், அறிமுகப்படுத்தினார். நாளடைவில் மீட்பராகிய கிறிஸ்துவை அவரது மீட்பின் திட்டத்தையும் மறைத்து இப்பொழுது அந்த சிலுவை மாத்திரம் என்ன செய்கின்றது, ஒரு அடையாள சின்னமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. மனித ரட்சிப்பின் அடையாளமாக இருந்த கிறிஸ்துவின் மரணத்தை சிலுவை என்ற ஒரு அடையாளத்தின் மூலமாக சாத்தான் மறைத்து போட்டான். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை அவன் போக்கிக் கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு உறவையை தேவன் கட்டளையிட்டு இருந்தார். அவன் என்ன செய்வான், அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு தன்னுடைய பாவ நிவாரண அந்த பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவான். அது அவனுடைய கரத்தை வைத்து அதன் மீதாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வான். இந்த அறிக்கை செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் வருஷம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும். ஆல் 24 hours, the entire year, ஒவ்வொரு நாளும். the day of atonement, சுத்திகரிப்பு நாளில் பிரதான ஆசாரியன் என்ன செய்வான், அந்த ஒரு வருட பாவங்களுக்காக அவன் தன்னுடைய கரத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அவன் அந்த பரிசுத்த தலத்தில், பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களை, பரிசுத்த தலத்திலிருந்து அவன் கடந்து மகா பரிசுத்த தலத்திற்கு போகும் பொழுது ஒரு திரைச்சீலை அங்கு நடுவாக இருக்கும். இந்த பரிசுத்த தலத்தையும் மகா பரிசுத்த தலத்தையும் பிரிக்கும் வண்ணமாக அந்த திரைச்சிலையை அவன் விலக்கி அந்த மகா பரிசுத்த தலம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அந்த ஆசாரியன் போவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஈன குருசிலே அடிக்கப்படும் பொழுது, அவர் அடிக்கப்பட்ட அந்த நிமிஷத்தில் தானே அவருடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் தானே அந்த திரைச்சிலை இரண்டாக கிழிந்தது. பரிசுத்த தலத்திலிருந்து மகா பரிசுத்த தலத்திற்கு செல்லக்கூடிய அதற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. இப்போது இந்த ஆசாரியனையும் இந்த பரிசுத்த தலத்தையும் மகா பரிசுத்த தலத்தையும் தடுத்திருக்கக்கூடிய அந்த திரைச்சிலையை, தடுப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக இணைத்தார், திறந்தார். ஆசாரியனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் பரிசுத்த தலத்திற்கு, மகா பரிசுத்த தலத்திற்கு பிரதான ஆசாரியனாக சென்று சேர்ந்து அங்கு செய்ய வேண்டிய பணிகளை அவர் செய்யும் பொழுது, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த கத்தாலிக்க மார்க்கம் அந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை அப்படியே மாற்றி போட்டு, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ஆசாரியன் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பிரீஸ்ட், ஒரு மனிதன், கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு மனிதனை வைத்து அடையாளமாக அதை மாற்றி போட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த சிலுவை, அந்த சிலுவையில் தேவன் பாராட்டிய தியாகம், அந்த சிலுவையின் மூலமாக தேவன் இந்த உலகிற்கு பாராட்டிய விடுதலை, பாவத்தில் இருந்து விடுதலை, இவை அனைத்தையும் அது மாற்றி போட்டு இந்த மன்னிப்பை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும், அந்த பிரீஸ்டின் இடத்தில் சென்று அவன் வாயிலாக செல்ல வேண்டும் என்ற இந்த சிலுவையின் தாற்பயத்தையே அது மாற்றி போட்டு சிலுவையை ஒரு அடையாளமாகவே
வைத்து விட்டது. அந்த சிலுவையின் மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டிய அந்த உன்னதமான சத்தியத்தை மறைத்து போட்டது. தேவனுக்கு பிரியமானவர்களே, சிலுவை அதனுடைய சத்தியம். அதற்கு பிறகாக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விட்ட மாத்திரத்தில் அவரை அடக்கம் செய்யக்கூடிய கல்லறை, முதல் சிலுவை, இப்பொழுது நாம் பார்க்க போகின்றது அடுத்து கல்லறை. சிலுவை கிறிஸ்துவின் பாடு மரணத்தை நினைவுபடுத்துவது போன்று இந்த கல்லறையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை, உன்னதமான ஒரு சத்தியத்தை நமக்கு அது வைத்திருக்கின்றது. It symbolizes the victory over death. சிலுவை அடுத்து கல்லறை. இந்த கல்லறை எல்லோருடைய கல்லறைகளை போன்ற கல்லறை அல்ல. இது விசேஷமான கல்லறை. இது எவ்வளவு தூரத்திற்கு எப்படி அது விசேஷமாக காணப்படுகின்றது? அந்த கல்லறை உலகத்தில் உள்ள கல்லறைகள் எல்லாவற்றை காட்டிலும் வித்தியாசப்படுகின்றது. எப்படி என்றால் அந்த கல்லறை திறந்த கல்லறை, ஓப்பன் டோம், ஓப்பன் கிரேவ், திறந்த கல்லறை. அந்த திறந்த கல்லறை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சொல்லுகின்றது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மீதான வெற்றியை பெற்றார். அந்த வெற்றி நிமித்தமாக, அந்த வெற்றியின் மூலமாக அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய பின்னடியார்கள் யாவரும் அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை பெறுவார்கள். What a wonderful hope that God has given to us. என்ன உன்னதமான ஒரு நம்பிக்கை! அவர் எழுந்தது போல் அவரை பின்பற்றக்கூடிய நாம் அனைவரும் எழுவோம். சிலுவை என்ன குறித்து? உங்களுடைய பாவத்திற்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் அவர் தன்னுடைய குமாரனை அந்த சிலுவையில் வைத்து நம்மை மீட்டுக் கொண்டார். எப்படி அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரோ, எப்படி அவருடைய கல்லறை திறக்கப்பட்ட ஒரு திறந்த கல்லறையாக இன்றும் காணப்படுகின்றதோ, அதே போன்று உங்களையும் என்னையும் சந்திக்கக்கூடிய இந்த மரணம் என்ன செய்யும்? நம்மை விட்டு விலகி போகும். அந்த மரணத்தை எப்படி கிறிஸ்து வெற்றி கொண்டாரோ அதே போன்று நீங்களும் நானும் அந்த மரணத்தை என்ன செய்வோம்? வெற்றி கொள்வோம். திறந்த கல்லறை இது கிறிஸ்து மரணத்தின் மீதான வெற்றியை காட்டக்கூடிய இடம். அவர் வழி நடந்து அவருக்குள் மரிப்பவர்கள், அவருடைய வழியில் நின்றவர்களுக்கும் அந்த ஒரு பெரும் சாக்கியத்தை தேவன் வைத்திருக்கின்றார் என்ற சத்தியத்தை நமக்கு சொல்லுகின்றது. அநேக நேரங்களில் நாம் எப்பொழுதெல்லாம் இந்த கல்லறைகளுக்கு போகின்றோமோ அப்பொழுதெல்லாம் எப்படி போவோம்? எப்படி போவோம்? மௌனமா, துக்கமா? அப்படிதானே? துக்கமாகவும் மௌனமாகவும் இந்த உலகம் இந்த கல்லறை தோட்டங்களுக்கு செல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படி போகணுமா? மகிழ்ச்சியாக, சந்தோஷத்தோடு காணப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு கல்லறை தான் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அந்த கல்லறை திறந்த கல்லறை. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அந்த கல்லறை கிறிஸ்துவை மூடியது. ஆனால் 3 நாட்களுக்கு மேலாக அவரை என்ன செய்ய முடியவில்லை? அந்த கல்லறையினால் வைத்திருக்க முடியவில்லை. அது திறந்தது. அந்த திறந்த கல்லறை இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்னத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்தார். அவர் உயிர் தெழுந்தார். அவரை போன்றே அவரை நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய நீங்களும் மரித்தாலும் பிழைப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை அது சொல்வதுனா, அந்த கல்லறை தோட்டங்களுக்கு நாம் செல்லும் பொழுது நாம் மகிழ்ச்சியா போறோம். எப்பொழுதெல்லாம் அந்த துக்கம் நம்மை அடைக்கும் பொழுதெல்லாம் அந்த பரலோகத்தினுடைய செய்தி சொல்லிக்கிட்டு, you will be resurrected, உயிர்த்தெழுவாய்.
கிறிஸ்துவின் கல்லறை திறந்து காலியாக இருப்பதால் அவர் எழுந்தார். அதே போன்று நாமும் எழுவோம் என்ற நம்பிக்கை இருப்பதினால் 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகின்றது, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் உயிர்த்தெழவில்லையே. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் மரித்தோர் என்ன செய்வாங்க? உயிர்த்தெழுவார்கள். இந்த திறந்த கல்லறை, இந்த எம்டி tomb என்ன சொல்லுகின்றது? Death is not full stop. It is a comma. இது ஒரு நிறுத்தக்குறி அல்ல. மரணம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிறுத்தக்குறி அல்ல, தொடர்குறி. There is something more that we are going to enjoy. மரணத்தின் கூர் நீக்கப்பட்ட இடம் சிலுவை என்றால், உயிர்த்தெழுதலின் நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய இடம் எது? அவருடைய திறந்த கல்லறை. ஏன் திறந்த கல்லறை முக்கியமானது? முதலாவது, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அது சொல்லுகின்றது. இரண்டாவது, நாமும் உயிர்த்தெழுவோம் என்று நமக்கு அது சொல்லுகின்றது. Death is not the end of journey. மரணம் என்பது நாம் பயணிக்கக்கூடிய பயணத்தின் முடிவல்ல, அது ஒரு துவக்கம். அந்த திறந்த கல்லறையின் முன்பாக மகதலேனா மேரி நிற்கின்றாள். அந்த கல்லறைக்கு முன்பதாக அவள் ஒரு அதிசயத்தை காண்கின்றாள். என்ன அதிசயம்? 3 நாட்களுக்கு முன்னதாக மரணித்த கிறிஸ்து இப்பொழுது உயிர்த்தெழுந்து காணப்படுகின்றார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவள் பார்த்தாள். தொய்வுற்ற உள்ளத்தை அதிசயத்தால் அது நிறைத்தது. She saw the risen Savior. நம்ம 3வது நாள் என்ன செய்வோம்? ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க எல்லாரும். 3வது நாள் என்ன செய்வோம்? என்ன செய்வாங்க? பால் ஊற்ற போவாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இது அதிகமாக என்ன செய்யுது இருக்குது. 3வது நாள் என்ன செய்கிறாங்க? பால் ஊற்ற போகிறாங்க. அப்படி பால் ஊற்ற போகும்பொழுது யாருக்காக பால் ஊற்ற போகிறாங்களோ அவர் எழுந்து நின்றார்னா எப்படி இருக்கும்? மரித்த கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கும்படியாக சென்றார்கள். ஆனால் உயிர்த்த கிறிஸ்துவை அவள் கண்டாள். கிறிஸ்துவை மனித கண்கள் கண்டது. உயிர்த்த கிறிஸ்துவை மனித கண்கள் கண்டது. கிறிஸ்துவின் பிறப்பு மனிதனுடைய சரித்திரத்தை தனக்கு முன் தனக்கு பின் என்று பிரிக்கிறது. It is an historical event that every man of this world knows it. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தார். அவர் பிறந்த அந்த நாள் இந்த உலகத்தின் சரித்திரத்தை 2ஆக என்ன செய்து பிரிக்கிறது, தனக்கு முன் தனக்கு பின் என. அவருடைய பிறப்பு உலக சரித்திரத்தை 2ஆக பிரிக்கின்றது என்றால், அவரது உயிர்த்தெழுதல் மனிதனின் மரணத்துக்கு பின் ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை சொல்லுகின்றது. மரணத்துக்கு பிறகு என்ன சம்பவிக்கும் என்பதை அவருடைய உயிர்த்தெழுதல் சொல்லுகின்றது. அவருடைய அந்த திறந்த கல்லறை சொல்லுகின்றது. அவரது பிறப்பும் இறப்பும் உயிர்த்தெழுதலும் மனிதனுடைய கண்களுக்கு முன்பாக நிகழ்ந்தது. அதுதான் அங்கு உள்ள பெரிய பாக்கியமான ஒரு நம்பிக்கை. கிறிஸ்து பிறந்தார் என்பது மனித கண்கள் கண்டது. அவர் மரித்தார் என்பதை மனித கண்கள் கண்டது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதையும் மனித கண்கள் கண்டது. And therefore Christ is not a epical hero. ஒரு கட்டுக்கதைகளின் காப்பியங்களின் தலைவர் அல்ல. அவர் ஜீவனுள்ள தெய்வம்.
மனிதன் அவரது பிறப்பையும் கண்டான், அவரது மரணத்தை கண்டான், அவரது உயிர்த்தெழுதலையும் கண்டான். அவன் தன்னுடைய சொந்த கண்களால் கண்டான். ஒரு நிதர்சனமான மெய் வழியாக இந்த நாட்களிலும் இருக்கின்றது. எத்தனையோ பேர் இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு எவ்வளவோ பிரயாசப்பட்டார்கள், அழிக்க முடியவில்லை. ஏனென்றால் அது ஜீவனிலிருந்து எழுப்பப்பட்டது, உண்மையிலிருந்து எழுப்பப்பட்டது, சரித்திர வாயிலாக எழுப்பப்பட்டது. Empty and open grave is the way opened, the way kept open for all to come inside. ஒருவேளை அந்த திறக்கப்பட்ட கல்லறைக்கு ஒரு கதவு இருந்து அந்த கதவு வழியாக இவங்க தான் போகலாம் அப்படின்னாக்கா அந்த கதவுல ஒருத்தர் நின்றுக்கிட்டு என்ன செய்யலாம், யார் யார் போகலாம் என்பதை என்ன செய்யலாம், அனுப்பலாம். இவங்க தான் போகலாம், அவங்க போக முடியாது என்ற ஒரு 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 நிலையை அங்கு காணலாம். இங்கு வேதம் என்ன சொல்லுகின்றது, அவருடைய கல்லறை திறந்த கல்லறையாக இருந்தது. அவருடைய கல்லறை ஏன் திறந்த கல்லறையாக இருந்தது என்றால், இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து எவனொருவன் பெனிட்டன்ட் சின்னர் சொல்லுவாங்க, தன்னுடைய பாவத்திற்காக வருந்துகின்றானோ அவன் எல்லாரும் என்ன செய்யலாமா, அந்த திறந்த கல்லறையின் வழியாக ரட்சிப்பின் திட்டத்திற்குள்ளாக தங்களை இணைத்துக் கொள்ளவில்லை. இட் இஸ் therefore kept opened. ஏன் அது திறந்த கல்லறையாக இருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் இன்னார்தான் என்றல்ல, எல்லோரும் யாராக இருந்தாலும், எவ்வளவு பாவியாக இருந்தாலும், தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் எவ்வளவு தூரத்திற்கு புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தாலும் நீ என்ன செய்யலாம், வரலாம். இட் இஸ் ஓப்பன் ஃபார் யூ, எனி டைம் யூ கேன் கம் இன்சைட். அதற்காக அவருடைய கல்லறை என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, திறந்த கல்லறையாக. அந்த உயிர்த்தெழுதலின் சத்தியம் திறந்த மேனியாக. இந்த ஓப்பன்ட் கிரேவ், திறந்த கல்லறை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு காட்டுகின்றது. அவர் உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு இந்த உலகத்தில் இத்தனை வருஷ காலத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், மரித்தார்கள். எழுந்தார்களா? இல்ல. எழுந்தவர் ஒருவர் தான். அந்த ஒருவருக்குத்தான் அந்த திறந்த கல்லறை இருக்க முடியும். Only the grave of Christ can be kept opened. Nobody else's. Nobody else's. இந்த சத்தியம் உங்களுக்கும் எனக்கும் என்னத்தை சொல்லுகின்றது, அவர் உயிர்த்தார். அதுபோல் என்ன சொல்றது நமக்கு, நீங்களும் உயிரடைவீர்கள். You will also experience the resurrection. சிலுவையை பார்த்தோம், அவருடைய திறந்த கல்லறையை பார்த்தோம். மூன்றாவதாக அவருடைய மடித்து வைக்கப்பட்ட சீலை, துணி. It is a third symbol of our faith. Folded clothes. இந்த மடிக்கப்பட்ட துணி, கிறிஸ்து தன்னுடைய 3 வருஷ ஊழியத்திலோ அவருடைய 3 நாட்களுடைய மரண அனுபவத்திலோ அவர் செய்த சொன்ன எல்லாவற்றிலும் அர்த்தம் இருந்துச்சு. Wherever he went when he was alive, whatever he spoke to the world, அர்த்தம் இருந்துச்சு. அவர் எங்கெல்லாம் சென்று தன்னுடைய நாவில் அந்த சத்தியத்தை அவர் எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டாரோ அதுல சத்தியம் இருந்துச்சு. அவர் உயிரா இருக்கும் பொழுது, அவர் மரித்த பொழுதும், அந்த 3 நாட்கள் அவருடைய மரண அனுபவத்தை சொல்லக்கூடியதும் மகாபெரிய சத்தியமாக இந்த கிறிஸ்துவ உலகிற்கு அது அமைந்து போயிற்று. கிறிஸ்துவனுடைய கல்லறையை திறந்து இருப்பதை பார்த்த மற்ற ஸ்திரீகளோடு போன இந்த மகதலே நாம் அறியால் அந்த செய்தியை கொண்டு போய் சீஷர்களிடத்தில் சொல்லும்படியாக படிக்கப்படுகின்றாள். பதற்றத்தோடு ஓடி வந்த சீடர்கள்
அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்ன அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் இந்த சீடர்கள் என்ன செய்றாங்க? பதஷ்டத்தோடு வேகமாக ஆவேசமாக எழுந்து அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு அவருடைய கல்லறைக்கு வருகின்றார்கள். எல்லாரையும் முந்திக்கொண்டு யார் வருதா? அந்த இடத்தை வாசித்து பாருங்க. எல்லாரையும் முந்திக்கொண்டு யோவான் வருகின்றான். முதலாவது வந்த அவன் அந்த திறந்த வாசல், அந்த கல்லறையின் வாசல் பக்கத்தில் நின்று கொண்டு அப்படியே பார்க்கிறான். He was not trying to get inside. அதற்குள்ளாக அவன் போவதற்கு பிரயாசப்படாமல் அங்கு நின்ற வண்ணமாக அங்கு நடக்கக்கூடியதை அவர் பார்க்கிறான், உள்ள பார்க்கிறான். அவன் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு என்ன செய்யறான்? வேகமாக ஓடி வந்து இந்த யோவானை கடந்து அந்த திறந்த கல்லறைக்குள்ளாக அவன் செல்கின்றான். அவன் அந்த திறந்த கல்லறைக்குள்ளாக சென்ற அனுபவத்தில் தான் ஒரு உன்னதமான சத்தியத்தை அவன் கண்டுகொண்டான். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் பரலோகம் சொல்லக்கூடிய ரகசியம் என்னவென்றால், தேவனை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் you should get in. உங்களுடைய தியானத்தில் நீங்க என்ன செய்யறோம்? முழுமையாக உள் நுழைந்து பார்க்கணும். அநேகர் நம்ம என்ன செய்யறோம்? யோவானை போன்று எல்லா விதமான ஆவல், எல்லா விதமான பதஷ்டம் இருக்கு. ஆனால் என்ன செய்யல? யோவான் உள்ள போல. அவனால் அந்த திறந்த கல்லறையினுடைய சத்தியத்தை பார்க்க முடியவில்லை. பட் பீட்டர் went inside. பேதுரு என்ன செஞ்சா? உள்ளே போனா. உள்ளே போனவனுக்கு தான் ஒரு அதிசயத்தை பார்த்தான். என்ன அதிசயத்தை பார்த்தான்? He sees the folded clothes. யோவானின் புத்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகின்றது? அவன் உள்ள போன உடனே சீலைகள் கிடக்கிறதையும் அவரது தலையில் சுற்றி இருந்த சீலை தனியே ஒரு இடத்துல சுருட்டி மடித்து வைக்கப்பட்டிருந்ததையும் அவன் காண்கின்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அரிமத்திய ஊரனாகிய யோசேப்பு அவன் என்ன செய்யறான்? அதிகார இடத்தில் சென்று கிறிஸ்துனுடைய உடலை பெறுவதற்கு உத்தரவு பெறுகின்றான். அவனோடு சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரவிலே கொண்டு சென்று பார்த்தான் அல்லவா ஒருவன். அவன் பேர் என்ன? நிக்கதேமு. இவர்கள் இருவரும் தான் என்ன செய்யறாங்க? அந்த கிறிஸ்துவின் உடலை சுற்றுகிறார்கள். 2 விதமான துணியில சுற்றுறாங்க. ஒரு பகுதியான துணி அவருடைய சரீரத்தை சுற்றியது, ஒரு பகுதியில் ஒரு துணி அவருடைய தலையை, சிரசை என்ன செய்து சுற்றியது. யோவானின் புத்தகம் 19வது அதிகாரம் 40வது வசனம் அதை சொல்லுகின்றது. 2 விதமான துணிகள். Peter saw it was neatly folded. அவருடைய சிரசில் சுற்றப்பட்டிருந்த அந்த ஒரு துணி மாத்திரம் என்ன செய்யப்பட்டிருந்துச்சா? நன்றாக மூடப்பட்டிருச்சு, மடிச்சு அவர் தலைமாட்டில் வைக்கப்பட்டிருந்துச்சு. Why folded cloth is so very important now? அவர் எப்படி உயிர்த்தெழுந்து சென்றார் என்பதையும், அவர் உயிர்த்தெழுதிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்துதான் சென்றார் என்பதையும் அது உறுதி செய்கின்றது. எது உறுதி செய்கிறது? அந்த மடித்து தன்னுடைய தலைமாட்டில் வைக்கப்பட்ட அந்த துணி. ரோமர்கள் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்துவனுடைய உடலை இந்த சீடர்கள் வந்து என்ன செய்வாங்க? திருடி கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க கேர்ஃபுல்லா இருந்தாங்க. இந்த ஆசாரியர்கள், ஆலயத்தை சார்ந்தவர்கள்,
அவங்க என்ன நினைச்சாங்க, கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார் இந்த செய்தி என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது என்பதற்காக அவங்க கேர்ஃபுல்லா இருந்தாங்க. இருவரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, அவருடைய கல்லறைக்கு முத்திரை போட்டார்கள், சீல் வைத்தார்கள். அவருடைய கல்லறை என்ன செஞ்சாங்க, காவல் காக்கும்படியாக அங்கு காவலர்களை நியமித்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, திருதிக் கொண்டு செல்வார்கள், அவரை காக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பாதுகாப்பை அவர்கள் செய்திருந்தார்கள். இப்போ கிறிஸ்து அந்த கல்லறையிலிருந்து வெளியில கொண்டு வரப்பட வேண்டும் என்றால், ஒருவேளை திருடர்கள் உள்ள போய் அவருடைய சரீரத்தை எடுத்திருப்பார்கள் என்று அவங்க என்ன செய்வாங்க, கட 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 கடன் என்ன செய்வாங்க, அவருடைய அந்த அவர் சுட்டப்பட்டிருந்த இந்த சீலைகளை எல்லாம் என்ன செய்வாங்க, கிழித்திருப்பார்கள். கிழித்து தான் எடுக்க முடியும். ஏன்னா அந்த காலத்தில் மரித்தவர்களை அவர்கள் என்ன செய்வாங்களாம், மம்மிஃபை பண்ணுவார்களாம். எகிப்தில் அந்த பாடம் பண்ற மாதிரி அதை சுத்தி சுத்தி டைட்டா அதை பிக்க முடியும், அதை பிரிக்க முடியாது, ஆனால் கிழித்து எடுக்க முடியும். ஒருவேளை திருடர்கள் சென்று அவருடைய உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அவர்கள் முடக்க வேண்டும் என்றால், திருடர்கள் சென்று இருந்திருப்பார்கள் என்று அவங்க என்ன செஞ்சிருக்கணும், அதெல்லாம் பிச்சு கிழிச்சு கீழே போட்டிருக்கணும். இங்க வேதத்தின் பகுதி என்ன சொல்லுகின்றது, it was folded and kept. ஒழுங்காக மடித்து அவங்க வச்சுட்டு போக மாட்டாங்க. திருடன் ஒரு ஆளை கொண்டு போறான் என்றால். இரண்டாவது, ஒரு திருடன் வந்து அந்த கல்லறையிலிருந்து ஒரு சரீரத்தை கொண்டு போகின்றான் என்றால் அவன் என்ன செய்யணும், துரிதமாக செயல்பட வேண்டும். துரிதமான செயல்படுவனுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் செய்யறதுக்கு நேரம் கிடையாது. அப்படி என்றால் இந்த மடித்து வைக்கப்பட்ட சீலைகள் கூறக்கூடிய விஷயம் என்ன, அவருடைய சீலைகள் கிழித்தறியப்பட்டு அவரை அந்த நிலையிலிருந்து யாரும் எடுத்துட்டு போகல என்பதை அது சொல்லுகின்றது. அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அது சொல்லுகின்றது. He was not rescued, he resurrected. He was not rescued but resurrected. அவர் மீட்டு கொண்டு போக படவில்லை, எடுத்து செல்லப்படவில்லை. அதான் ரெஸ்கியூ. he resurrected. அவர் உயிர் தெழுந்தார். திருடர்கள் வந்து அவரை என்ன செய்யல, தூக்கிட்டு போல. பட் he resurrected. அவராக அவர் உயிர் தெழுந்து எழுந்தார். இந்த ரெஸ்கியூக்கும் ரிசரக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மீட்டு செல்லப்படுதலுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. கிறிஸ்து தன் உயிர்த்தெழுதல் மூலமாக தன் பிள்ளைகளுடைய உயிர்த்தெழுதலை அவர் நிச்சயப்படுத்துகின்றார். அதான் சத்தியம். தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் என்ன செய்ய துடிக்கின்றார், தன்னுடைய பின்னடியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என்ற ஒரு நிச்சயத்தை கொடுக்கும்படியாக அவர் பிரயாசப்படுகின்றார். 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்கிறது, அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் என்ன செய்வோம், உயிர்த்தெழுவோம். அந்த நம்பிக்கை கொடுப்பதற்காகத்தான் அவர் உயிர்த்தெழுந்தார். 1 தெசலோனிக்கேயர் 6:16 என்ன சொல்லுகின்றது, அவர் வரும் பொழுது அந்த உயிர்த்தெழுதலின் காலை வேளையிலே அவர்கள் என்ன செய்வாங்க, உயிர்த்தெழுவார்கள். ஆக இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுகின்றது, உயிர்த்தெழுவார்கள் என்பது ஒரு சத்தியம். அவர்கள் எப்பொழுது உயிர்த்தெழுவார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் அந்த நாளில், 2ஆம் வருகையில் வரக்கூடிய அந்த பிரகாசமான நாளில் அவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்று உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லிட்டு அவர்கள் எழுப்போது உயிர்த்தெழுவார்கள் என்பதை பற்றி அவர் சொல்லுகின்றார். ஆனா சாத்தான் என்ன சொல்லிட்டா, அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும்ல. சாத்தான் என்ன சொல்றான், அப்படி அல்ல, இந்த சீக்ரெட் ராப்சர்னு ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா, மனுஷன் உயிரோடே இருக்கும் பொழுது என்ன செய்யலாம், ஒருத்தரை மட்டும் வயலில் 2 பேர் உழவு செய்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருத்தனை என்ன செஞ்சிருவாரு, 2 பேர் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். அதில் ஒருவன் என்ன செய்யப்படுவான், தூக்கப்படுவான் என்ற இந்த உவமைகளை தப்பான தாற்பயங்களாக மாற்றி மனுஷன் என்ன செய்வான், ஒவ்வொருத்தனா என்ன செய்வான்,
மேலே எடுத்துக்கொள்ளப்படுவான். சீக்ரெட் ராப்சர், ரகசிய வருகை என்று சொல்லுவார்கள். கிறிஸ்து ரகசியமாக தன்னுடைய பிள்ளைகளை பரலோகத்தில் என்ன செஞ்சிருவாரு? சேர்த்துருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாக தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தராக பரலோகத்தில் சேர்த்துட்டாருன்னா இந்த இரண்டாம் வருகை என்னத்துக்கு? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தை இந்த தப்பான தாற்பயம் தான் கட்டி போட்டு வைத்திருக்கின்றது. இரண்டாம் வருகை குறித்தும் ஆவல் உள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த இரண்டாம் வருகைக்கு முன்பதாக தாம் பரலோகத்துக்கு போவதை குறித்தும் ஆவல் உள்ளவர்களாக இருப்பார்கள். சாத்தான் என்ன செய்ய மாட்டான்? ஒரு சத்தியத்தை முழுமையாக நம்மிடத்தில் திறக்க மாட்டான். அதை அப்படி கொஞ்சம் வச்சிட்டு அவன் செய்ய வேண்டிய வேலை செய்து கடைசியில் அவன் நம்முடைய உள்ளத்தில் வியாபித்து நிற்கும்படியாக அவன் பெருகி விடுவான். ஃபோல்டட் க்ளோத்ஸ், இந்த மடிக்கப்பட்ட இந்த துணி என்னத்தை சொல்லுகின்றது? கிறிஸ்து அவர்கள் என் ஜீவனை என்ன செய்யல? எடுக்கவில்லை, அதை நானாக பலியாக கொடுத்தேன். எடுக்கப்படல் என்றால் கொலை. ஒருத்தனுடைய உயிரை எடுக்கிறான்னா அது என்னது? கொலை. ஒருத்தன் தன்னுடைய உயிரை கொடுக்கிறார்னா அது என்னது? பலி. பலி. தேவனுக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிரை யார் என்ன செய்யல? எடுக்கல. சத்ருவாகிய சாத்தான் யுக நெடுகிலும் அவருடைய அந்த உயிரை எடுப்பதற்கு பல நிலைகளில் பிரயாசப்பட்ட முடியல. அவரா என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அவரா கொடுத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, why borrowed tomb? ஏன் அவர் கடன் வாங்கப்பட்ட ஒரு கல்லறையில் வைக்கப்பட்டார்? யோசித்து பார்த்திருக்குமா? அவருடைய கல்லறை யாருடைய கல்லறை? அது யாருடைய குடும்பத்தின் கல்லறை? அரிமத்தேயனாகிய யோசேப்பினுடைய குடும்பத்தினுடைய கல்லறையை அவன் செஞ்சாரு. He borrowed his tomb. அவர் தன்னை அடக்கம் செய்யப்படுவதற்காக யாருடைய கல்லறையோ என்ன செஞ்சாரு? கடன் வாங்கினார். அப்படி என்றால் கடன் வாங்கினார் என்றால் என்ன செய்யணும்? அடுத்து அதை திருப்பி கொடுக்கணும். அவர் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தன் மரணத்தை அவர் ரசிக்க முடியாது, அதிலேயே இருக்க முடியாது. And therefore he resurrected. அவர் ஏன் உயிர் தெழுந்தார்? அவருடைய கல்லறை அவருக்கு சொந்தமில்லை. சொந்தமில்லை. ஏன் அந்த மடிக்கப்பட்ட துணிகள், ஃபோல்டட் க்ளாத்ஸ், யாரும் என்னை கட்டப்பட்ட துணியில் இருந்து என்ன செய்யல? வெளியில கொண்டு வரல. நானே என்ன செஞ்சேன்? வெளியில் வந்தேன். I myself came out from the bond. நான் எப்படி மரணத்தை ஜெயித்து வெளியில் வந்தேனோ அதே போன்று நீங்களும் வருவீங்க. ப்ராமிஸ். மரணத்தை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள் என்று தேவன் எதை வைத்து சொல்லுகின்றார் என்றால், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் இருந்து அவர் வெளியில் உயிர்த்தெழுந்து வந்த அந்த சத்தியத்தை வைத்து உங்களிடத்தில் பேசுகின்றார். Why folded clothes? யூத பாரம்பரியத்தில் மரித்தவுடன் ஒரு சீலையில் கந்த வர்க்கம் இட்டு கட்டுவார்கள். இந்த ஈஜிப்டில் மம்மிஃபை பண்ணுற மாதிரி அந்த உடலை காக்கும்படியாக அதை என்ன செய்வாங்க? கந்த வர்க்கம் விட்டு கட்டுவார்கள். அதிலிருந்து வெளியில் ஒருவன் எடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த அனுபவம் என்ன சொல்லுகின்றது? கிழித்துத்தான் எடுக்க வேண்டும். வேதத்தின் மூல பாஷையில் என்ன சொல்லுகின்றது? The wrapping was unbroken. அவரை சுற்றி இருந்த அந்த துணி கிழுக்கைப்படவில்லை. மடித்து வைக்கப்பட்ட நிலை. ஏனென்றால் அது உபயோகப்படுத்த, அதாவது அந்த துணியை யாரும் உபயோகப்படுத்தாத அளவிற்கு அது இருந்துச்சா. It was there as if nobody was wrapped in. அந்த துணியில் யாருமே கட்டாத வண்ணம் அந்த துணி ஒழுங்கா என்ன செஞ்சு இருந்துச்சு. மடிக்கப்பட்ட நிலையில் தலை துணியும் மற்ற துணிகள் கிழிக்கப்படாமலும் அங்கு அது காணப்பட்டது. வாட் இஸ் தி குட் நியூஸ் ஹியர்? என்ன நற்செய்தி?
தேவனுக்கு பிரியமானவர்களே, மரணம் போன்ற எந்த சோதனை நமக்கு வந்தாலும் அந்த சோதனை வழியாக கடந்து வரும் பொழுது உங்களுக்கு எனக்கும் அந்த கடந்து வந்த அனுபவமே தெரியாத மாதிரி கடவுள் வச்சிருப்பார். That is the good news. மரணத்திற்கொப்பான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வந்தாலும் அந்த அனுபவமே நிகழாத நிலையில் அவர் நம்ம என்ன செய்வாரா? காப்பாற்றுவார். எங்க அப்படி காப்பாற்றினார் தெரியுமா? எங்க காப்பாற்றினாரு? பாபிலோன்ல எபிரேய வாலிபர்கள் தேவனுக்கு எதிராக அந்த நிறுத்தப்பட்ட அந்த சிலையை வணங்கும்படியாக சொல்லப்பட்ட மாத்திரத்தில் தானே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். எங்களுடைய தேவன் எங்களை காக்க உள்ளவர். அப்படி அவர் எங்களை காக்காமற் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். தூக்கியுள்ள போட்டாங்க. எல்லாரையும் ஒரு தடவை சூடாக்கப்பட்ட அந்த அக்கினியில் போட வேண்டும் என்றால் இவர்களை 7 முறை சூடாக்கப்பட்ட அந்த அக்கினியில் என்ன செஞ்சாங்க? போட்டார்கள். போட்ட அந்த சேவகர்கள் என்ன செஞ்சாங்களா? எரிந்தார்கள், மரித்தார்கள். இவங்க உள்ள போயிட்டு அப்படி வெளியே வராங்க. 3 பேரா உள்ள போறாங்க, 4 பேரா அங்க சுத்துறாங்க, மறுபடியும் 3 பேரா என்ன செய்யறாங்க? போகும்போது திரும்பி வரும் பொழுதும் 3 பேரா வராங்க. ஆனால் உள் இருக்கும் பொழுது ஒருவர் அங்கு இருந்தார். யாருக்காக அவர்கள் நின்றார்களோ அவர் அவர்களோடு இருந்தார். அவங்க வெளியே வந்துட்ட உடனே இந்த நேபுகாத்நேச்சாருக்கு பயங்கர அதிசயம். How it is possible? I'm going to make a sniff test. அவங்கள மோந்து பார்க்க போறேன். போய் அவங்க கிட்ட போய் என்ன செய்யறான்? நேபுகாத்நேச்சார் அவனே போய் மோந்து பார்க்கறான். அவருடைய வஸ்திரம் எரிஞ்சிருக்கான்னு பார்க்கறான். இல்ல. தோல் எரிஞ்சிருக்கா? இல்ல. முடி எரிஞ்சிருக்கா? இல்ல. அவர்கள் சென்ற மாதிரியே அப்படி வந்தாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, இது போன்ற அனுபவங்கள்ல தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி ஒப்பு கொடுப்பாரா? as if nothing has happened. மரணத்தின் வாயிலாக நீங்கள் செல்வீர்கள் என்றாலோ அந்த மரணமே உங்களுக்கு நேரிடாது போல நீங்கள் உயிர் தொழும்போது என்ன செய்வீங்க? இருப்பீர்கள். When they looked at the folded cloth as if nobody was wrapped in, அந்த மடிக்கப்பட்ட அந்த துணிகளை பார்க்கும் பொழுது அதில் யாருமே உபயோகப்படுத்தப்படவில்லை என்று சொல்லும் அளவிற்கு அது என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. Why Christ folded the clothes? ஏன் அந்த துணியை அவர் சும்மா விட்டு வந்திருக்கலாம்ல? அவர் தான் உயிர் தெரிந்துட்டாரு. இது இந்த கல்லறை அனுபவம் ஒரு துக்கமான ஒரு அனுபவம். இன்னத்துக்கு அது உயிர் தெரிந்துட்டு அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கலாம். நீங்களும் நானும் என்ன செய்வோம்? கதை நடந்துருச்சு, இன்னத்துக்கு நம்ம அதை போட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறது? வெளியே வந்திருப்போம். இந்த ஜூயிஷ் ட்ரெடிஷன் சொல்லுகிறது, ஒரு எஜமானனுக்கு அவனுடைய வேலையால் உணவு பரிவாரும் பொழுது அவனுடைய மேஜையில் அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என்ன செய்வானா? வைத்து விடுவான். இவன் என்ன செய்யணும்? எஜமான் சாப்பிட்டு முடிக்கும் வரை தூரத்தில் என்ன செய்யணும்? நிற்கணும். அவங்க முன்னால் நிற்கக்கூடாது. இந்த எஜமான் தனக்கு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவை எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அவன் என்ன செய்வான்? அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாப்கினை, அந்த துணியை எடுத்து அவன் தன்னுடைய கைகளையும் வாயையும் தாடியையும் துடைத்து விட்டு அவன் என்ன செய்வான்? அந்த துணியை என்ன செய்வான்? அப்படி போட்டுருவான். யூஸ்ட் நாப்கின், நவ் உபயோகப்படுத்தப்பட்ட துணி, அதை போட்டு போயிடுவான். அப்படி என்றால் இஸ் த்ரூ, இஸ் ஃபினிஷ்ட் அர்த்தம். ஒருவேளை அவனுடைய அந்த நாப்கின், அந்த துணி அவன் அந்த தன்னுடைய தான் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த உணவை அவன் முடிக்கல, இஸ் நாட் ஃபினிஷ்ட் வித் இஸ் ஈட்டிங்.
அப்படின்னு அவன் நினைப்பான்னா அதை மடித்து என்ன செய்வானா அந்த உணவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு போயிடுவான். அப்படின்னா அர்த்தம் கசக்கப்பட்ட துணி அங்கே இருந்தால் இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். ஃபோல்டட் க்ளோத் இருந்துச்சுன்னா ஈ வில் கம் அகெயின் என்ற அர்த்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தன்னுடைய தலைமாட்டில் அந்த துணியை மடித்து வச்சாரு? I am going to come. It is an indication that I am going to return. நான் உயிர்த்தேன், மறுபடியும் என்ன செய்வேன்? வருவேன். Why I should come? I must see you are all being resurrected. நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை என்னில் இருப்பதுனா நான் மறுபடியும் என்ன செய்வேன்? வருவேன். I am not finished with the course of my actions. நான் என்ன செய்யபடியாக பரலோகத்தினால் அனுப்பப்பட்டேனோ அந்த கடமை எனக்கு முடியவில்லை. ஏன் முடியலனாக்கா I must come again and take you all. தான் திரும்பி வருவேன் என்ற தன் இரண்டாம் வருகை குறித்த நிச்சயத்தை அவர் அங்கு விட்டு சென்றார். I am going away and I will come back to you. யோவானின் புத்தகம் 14வது அதிகாரம் 27 28வது வசனங்களை வாசிச்சீங்கன்னா, நான் செல்கின்றேன் ஆனால் மறுபடியும் என்ன செய்வேன்? வருவேன். ஏன் கிறிஸ்து சேலையை மடித்து வைத்தார்? Why the cloth were folded and kept? இரண்டாவது காரணம் என்ன? It takes time to fold. It took time to fold them, neatly arrange it. அந்த துணியை அவர் மடித்து அதை ரொம்ப நீட்டா கொண்டு வைப்பதற்கு நேரம் எடுத்தார். It took time. அந்த உயிர்த்தெழுந்த நாளில அதிகாலை வேளையில யார் எழுந்தாரு? இயேசு கிறிஸ்து எழுந்தார். பின்னர் சற்று நேரம் கழித்த உடனே யார் வந்துட்டு அங்க கல்லறைக்கு? மகதலேனா மரியாள் வந்துட்டா. ஆனால் அவள் வருவதற்கு முன்பதாகவே அவர் என்ன செஞ்சிட்டார்? எழும்பிட்டார். அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? எழும்பின உடனே வெளியே போயிருக்கலாம் இல்லையா? அவர் தான் உயிர் தெழுந்துட்டாரு. பரலோகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது. பரலோகத்தை காட்டிலும் அவருக்கு ஒரு சாட்சி வேணுமா? அவர் அங்கேயே என்ன செய்யறாரு? அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருந்த நேரத்தில் இதையெல்லாம் மடிச்சு வைக்கிறார். He takes time to fold them so that he can see somebody coming in. He wants to see somebody coming in. யாராவது ஒருத்தர் வரணும், ஏதாவது ஒரு விட்னஸ் இருக்கணும். எதற்கு? நான் உயிர் தெழுந்தேன் என்பதை காண்பதற்கு. அதனால் அவள் அங்கு வரும் வரை அவர் மடித்துக் கொண்டு காத்திருந்தார். அவளுடைய வருகையை அவர் எதிர்பார்த்தால். He was waiting for a witness to see the risen savior. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவள் யாராவது ஒருத்தர் பார்க்கணும்னு விரும்பினார். ஏன்? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை யார் காணணும்? பரலோகத்தின் கண்கள் அல்ல. பரலோகத்தின் கண்கள் இவர் வதிப்பதற்கு முன்பதே அவர் உயிர்ப்பார்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் அனுப்பி வச்சாரு. பரலோகத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, பரலோகம் காண்ப வேண்டும் என்பதற்காக அல்ல, மனித கண்கள் என்ன செய்யணும்? காண வேண்டும். சாட்சியாக அதை காண வேண்டும். உயிர்த்த கிறிஸ்துவை மனித கண்கள் காண வேண்டும், சாட்சியாக காண வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் உயிர்த்தும் கூட அந்த கல்லறையில் அமர்ந்திருந்தார், காத்திருந்தார். ஒருவேளை அவர் உயிர்த்தவுடனே போயிருந்தார்னாக்கா அங்க என்ன ஆயிருந்திருக்கும்? உயிர்த்தெழுதலின் சத்தியமே நம்ம கையில் கிடைச்சிருக்காது. எப்படி அவரை கல்லறையில் வச்சு பூட்டிட்டு சீலை போட்டு காவலை போட்டானோ அவன் சொல்லுவானா அவர் உயிர்த்தெழுந்தார் போனாருன்னு? சொல்லுவானா? சொல்ல மாட்டா. அந்த காரியத்தை யாராவது மனித கண்கள் என்ன செய்யணும்? காணணும். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி இல்லாமல் போயிருக்கோம்.
இந்த சீடர்கள் அவருடைய உடலை திருடிட்டாங்கன்றது தான் என்ன செஞ்சிருக்கோம், இருந்திருக்கோம், உண்மையாக இருந்திருக்கோம். He wanted to have some witnesses so that the message of resurrection would be taken to the world. ஏன் அவர் காத்திருந்தார்? தன்னுடைய அந்த உயிர்த்தெழுதலை மனித கண்கள் காண வேண்டும், அந்த மனித கண்கள் மற்றொரு மனித கண்களுக்கு சொல்ல வேண்டும், அந்த மனித கண்கள் அப்படியே சொல்லி சொல்லி இந்த உயிர்த்தெழுதலின் அந்த சத்தியம் உலகம் எங்கும் போக வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செஞ்சாரு? வெயிட் பண்ணார். அவள் வரும் வரை வெயிட் பண்ணார். கிறிஸ்துவின் பிறப்பை மனித கண்கள் கண்டது, அவரது மரணத்தை மனித கண்கள் கண்டது, அவருடைய உயிர்த்தெழுதலை மனித கண்கள் காண வேண்டும் என்று அவர் காத்திருந்தார். அப்பதான் ஒரு கம்ப்ளீட் இதுக்கு வர முடியும். அவர் முதலாவது தன்னை மகதலேனா மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப டிசைபிள்ஸ் எங்க இருந்தாங்க? இந்த சீடர்கள் அனைவரும் மேல் ரூம்ல தங்களை ஒளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆர்டைன்ட் மினிஸ்டர்ஸ் were there locking themselves. The first thing he did after his resurrection was to give a sermon to a lady who came first to him. எவள் ஒருவள் அவரை காணும்படியாக தைரியமாக காலையில் வந்து அவள் நின்றாலோ அவளிடத்தில் ஒரு பிரசங்கத்தை சொல்ல விரும்பினார். அது எந்த பிரசங்கம்? நான் உயிர் தெழுந்தேன் என்ற பிரசங்கம். இக்காலம் வரைக்கும் இந்த பிரசங்கத்தை போன்ற உலகத்தில் ஒரு பிரசங்கமே கிடையாது. யோசித்து பார்த்தேன். Why he should preach to this Mary? இந்த மகதலேனா மரியாளுக்கு ஏன் அவர் பிரசங்கிக்க வேண்டும்? அவ்வளவு பெரிய ஆளா அவ யாரு? Who is she? அவரது கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவளை குறித்து அவளை சுற்றி உள்ள சமூகம் என்ன பேசிக் கொண்டிருந்துச்சு? தன் ஜீவனத்துக்காக அவள் செய்த தொழில் என்ன? அவர் எவ்வாறு ஒரு விபச்சாரத்திற்காக பிடிக்கப்பட்டு சந்தை வெளியில எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல அவள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் கல்லறிவதற்காக. அவளுக்கு என்ன சத்தியம்? இந்த உலகத்தில் செய்யப்பட்டிராத செய்ய முடியாத சத்தியம், உயிர்த்தெழுதலின் சத்தியம். இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியம் தான் இந்த கிறிஸ்துவத்திற்கு உயிர் நாடி. அந்த உயிர் நாடியான அந்த சத்தியத்தை யாருக்கு கொடுத்தாரு? இல் ரெப்யூட்டட் லேடி, பாவி. அந்த பாவிக்கு உன்னதமான உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை வைத்துக் கொண்டு அவர் அந்த கல்லறையில காத்து கொண்டு இருந்தார். காத்து கொண்டிருந்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, தனக்காக காத்து கொண்டிருந்தார். தனக்காக காத்துக்கொண்டு இருந்த அவளிடத்தில் உன்னதமான உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அவர் தன்னிடம் யோசித்து பார்க்கிறார். தான் வந்தா இவர் என்ன செய்யறார்? இப்போ எவ்வளவு பெரிய சத்தியத்தை சொல்றார், எவ்வளவு பெரிய சத்தியம், a spectacular news. எங்கும் காண முடியாத ஒரு சத்தியத்தை என்கிட்ட போய் சொல்றாரே, சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னு கூப்பிட்டா, ரபணி இங்க பாரு, அவளை என்னன்னு கூப்பிட்டா? கிறிஸ்துவை அவள் என்னன்னு கூப்பிட்டா? ரபானி. வேதத்தை பரட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனை, கிறிஸ்துவை 72 நாமங்களில் அழைக்கப்பட்டார். எத்தனை நாமங்கள்? எத்தனை பெயர்கள்? 72 பெயர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட உண்டு அவரோட பழகி கொண்டிருந்த அவருடைய மக்கள் நினைச்சாங்க அவரை லார்ட் அப்படின்றார்கள், மாஸ்டர் என்றார்கள், மெசையா என்றார்கள், ரிடீமர் என்றார்கள், இம்மானுவேல் என்றார்கள். இனி எத்தனையோ பேர்களை வச்சு கூப்பிட்டாங்க. அப்படித்தானே? கிறிஸ்துவ இவ அப்படி கூப்பிட்டுருக்கலாம்ல. அவ எப்படி கூப்பிடுறா? ரபோனி, போதகரே, மை மாஸ்டர்.
உயிர்த்தெழுதலின் சத்தியம் தான் மேலான சத்தியம், உன்னதமான நம்பிக்கை. அந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவம் வேறு ஊன்றி நிற்கின்றது. அது இல்லைனாக்கா வேறு கிடையாது. ஒரு ஜீவனுள்ள மார்க்கமாக காணப்படுகின்றது. அதனால்தான் ஜீவனுக்கு ஏதுவான சத்தியம் ஜீவனுக்குள் வழிநடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை அது வைத்து இருக்கின்றது என்றால் அதற்கு வேறு யாரு? எது? இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியம். உயிர்த்தெழுந்தார் கிறிஸ்து என்பதுதான் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட மகா பெரிய நற்செய்தி. அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் ஒன்றுமில்லை. அந்த போதகத்தை சீடர்களுக்கு அல்ல, யார் கொடுத்தாரு? யார் கொடுத்தார்? எனக்கு கொடுத்தீரே, மை மாஸ்டர் ரபானி. ரபானி. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த போதகத்தை எடுத்து சென்றவளே அவள் தான். எந்த போதகத்தை? கிறிஸ்து உயிர்த்தார் என்ற போதகத்தை எடுத்து சென்றது யாரு? இந்த மகதலேனா மரியாள். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு பெரிய உன்னதமான ஒரு போதகம், உன்னதமான ஒரு போதகம், உயிர்த்தெழுதலின் போதகம். அதை அவளுக்கு சொன்னதுனால அவள் என்ன செஞ்சா? போதகரே ரபோனி என்று அவர் அழைத்தார். தேவனுக்கு பிரியமானவர்களே, பாவிகளாகிய நமக்காகவும் அவர் காத்திருக்கிறார். பாவிகளாக நமக்கும் காத்திருக்கார். யாருக்காக காத்திருந்தார்? அவர் யாருக்காக காத்திருந்தார்? அந்த மரியாளுக்காக காத்திருந்தார். அவளுக்கே காத்திருப்பார் என்றால் பாவிகளாக நமக்கும் என்ன செஞ்சிருப்பார்? அவர் காத்திருப்பார். சிலுவை அவர் எனக்காக மரித்தார் என்ற சத்தியத்தை சொல்லிட்டு, அந்த திறந்த கல்லறை அவர் எனக்காக உயிர்த்தார் என்ற நம்பிக்கையை நமக்கு கொடுத்துச்சு. மடித்து வைத்த அந்த சீலை அவர் மறுபடியும் வருவார். மரியாளுக்கு அவர் முதலாவது காட்சி அளித்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, பாவிகளாகிய நம்மையும் அவர் என்ன செய்றாரு? நேசிக்கிறார். அவளுக்கு காத்திருந்த அவர் என்ன சொல்றாரு? பாவிகளாகிய உங்களையும் நான் நேசிக்கின்றேன். சிலுவை மரித்தார் என்பதையும், திறந்த கல்லறை உயிர்த்தார் என்பதையும், மடித்து வைத்த சிலை அவர் மறுபடியுமாக வருவார் என்பதையும், இந்த மகதலேனாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி, எனக்காக அவர் காத்திருக்கின்றார். அவர் என்ன செய்வார்? வருவார். 3.5 வருடம் அவர் போதித்த அந்த சத்தியம், அந்த சத்தியத்தை 3 நாளில் குறித்தார். அவருடைய ஊழிய நாட்கள் எப்போ? எவ்வளவு நாள்? 3.5 வருஷம் திக்கெங்கும் கடந்து சென்று அவர் என்ன செஞ்சார்? ஓமைகள் மூலமாகவும் ஓமானங்கள் மூலமாகவும் போதித்த அந்த போதனைகள் எல்லாம் 3.5 வருஷம் அவர் போதித்த அந்த போதனை, 30 வருஷம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாத்தையும் சேர்த்து இந்த 3 நாளில் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டார். மரணத்தை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி, 2ஆம் வருகை பற்றி, நான் மறுபடியும் வந்து உங்களை கூட்டி செல்வேன், உங்களுக்காக நான் காத்திருக்கின்றேன் என்று சொல்கிறார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, அவர் ஜீவனோடு இருக்கும் பொழுது சத்தியம் அவரிலிருந்து வெளிப்பட்டுச்சு. அவர் உயிரோடு போகும்போது அந்த 3.5 வருஷம் என்ன செஞ்சார்? பேசிக்கிட்டு தான் போனார். ஜீவனோடு இருக்கும் பொழுதும் அவருடைய அந்த சத்தியம் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டுச்சு. அவர் மரணித்த பொழுதும் அந்த சத்தியம் என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. காரணம், அவரே வழியும் சத்தியமாயிருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். உங்களுக்காகவும் எனக்காகவும் வரப்போகின்றார். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவன் உங்களோடு இருப்பாராக. எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளில் தெய்வீக ஆராதனை வேலைக்காக நாம் உங்களை ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். சுவாமி, இந்த நேரத்திலும் தலை தாழ்த்தி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் கிருபையாக ஆசீர்வித்து வழிநடத்தியிருந்தோம். உங்களுடைய கிருபைகள் அதிகமாக பெருகட்டும். இந்த நாளில் நாங்கள் தியானித்த உம்முடைய சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்களுக்காக மரித்தீர், நீர் எங்களுக்காக உயிர்த்தீர்,
நீர் எங்களை காணும்படியாக திரும்ப வரப்போகின்றீர். உம்முடைய வருகை எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்ற சத்தியத்தை தேவரீர் இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உலகத்தில் அவர் இருந்த நாட்களில் கடைசி 3 நாட்கள் அவருடைய அனுபவத்தின் மூலமாக இந்த நாளில் எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நாங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு உங்களுடைய வருகை நாளின் பொழுது இதோ இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களி கூறுவோம் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரோடு நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தினை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்ததுவ கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் இந்த அருமையான சத்தியத்தை உலகமெங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.